தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்னன்னு சொன்ன? தீபா. தீபா. தீபா, எனக்கு 2 வகையான பெண்களை பிடிக்கும். 1, டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழறவங்க. 2, டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழ வைக்கிறவங்க. இதுல நான் எப்படி? நீ 2வது டைப். 4 மணி நேரத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவரு. இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா. ஓ காட், கெட்டிங் லேட். Why hurry, பில்லா? இன்னொரு பெக். Some other time, baby. ஹலோ, டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பில்லா என் கூட தான் இருக்கா. ப்ளீஸ் கம் குவிக்லி. நோ ரீனா, அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியா சமாளிச்சுட்டு. ஓகே? ஓ ஆண்டி, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி லேட் ஆயிடுச்சுல. அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. நான் வரேன். பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னைய பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம்? நான் உன் ஆண்டியை தான் வர சொன்னேன். கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கிறாங்களே. பில்லா, டிஎஸ்பி பேசுறேன். நீயா வந்து சரணாகதி அடைஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து இல்ல. என்ன பாக்குற பில்லா? அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தையை கேட்டுக்க. நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன்? நீ அழகோட விளையாட உன்னை அனுமதிச்சேனே ஏன்? என் காதலன் ராஜேஷ கொன்னையே, அதுக்குதான் பழிக்கு பழி. எந்த ராஜேஷ்? வெரி ஸ்மார்ட். தினம் 10 பேரை கொல்றவனுக்கு அடையாளம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது? எந்த டாக்ஸிய ராஜேஷ கொன்னையோ அதுல உன் கைரேகை பதிஞ்சிருக்குங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீ ராஜேஷோட காதலியா? கடைசியா எச்சரிக்கிறேன் பில்லா, சரண்டர் ஆயிடு. டிஎஸ்பி நல்ல வாய்ஸ், டாப்பா கத்துறாரு. யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க. எனக்கு அவன் உயிரோட வேணும். கம். பில்லா, அது தோட்டா இல்லாத துப்பாக்கி. பரவாயில்ல, பூமண்டியிலும் மசாலா இருக்கு. தேங்க்யூ. போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பண்ணட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஒன் திங் தீபா, இந்த பில்லா பிடிபட மாட்டா. இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப தைரியமா தான் பேசுற. நீ தப்பிச்சிருவியா? நிச்சயமா. இந்த ரிவால்வர் கால் இன்னும் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு தெரியாது. பில்லா, இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. 4 பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. கமான் பில்லா, ஆன்சர். நீ இந்த இடத்தை விட்டு தாண்டக்கூடாது. அந்த கடவுளை நினைச்சாலும் இந்த பில்லாவை தடுத்து நிறுத்த முடியாது. டிஎஸ்பி, என்ன ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்
இந்த பொண்ணோட உயிர் ஸ்டாப் ஆயிடும். இல்ல, சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைக்காதே. மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஐம் சாரி டிஎஸ்பி, சரண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னும் என்ன தொடர்ந்தீங்கன்னா பாவம் இந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடும். சோ ஸ்டே வேர் யூ ஆர். ராஜேஷுடைய ட்ரெஸ் அம்மா இது. Hello, Radha. Come on. Hey. Hey. ஒன்னு கவனிச்சேன் நிர்மல். என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால பில்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மம் எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமல பேசுறீங்க. நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவ விளையாடுற பொண்ணுதான் பழைய பொண்ணு அல்ல. நீ இறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ். சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியேட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்ன பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்ல. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவ எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம். அங்க என்ன பண்ற? உனக்காக தான் காத்திருக்கேன். கதையை முடிக்க. இல்லடா, வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா. ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் உன்னடா?
உறவுன்னு இருந்த ஒருத்தனைய சுட்டு கொண்டு என்ன அனாதையாக்குனேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானா அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. சொல்றது கேளு, ராஜேஷ கொல்லல. சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கை வந்து போயிட்டு உசே போயிடும். ராதா சொல்றது கேளு, நான் பிள்ளை இல்ல. ராதா 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 நான் பிள்ளை. ஐயோ இப்ப கை வந்து போய் உசே போயிடு. ஏய் ராதா சொல்றது கேளு. அட உங்க அம்மா அடையா சொல்ற பிள்ளை இல்லைங்கிற. ராதா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லான்னு நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் சோ சாரி. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன். அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மளை பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் 1 இல்ல 2.